இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ், நான் உண்மையதான் சொல்றேன். நான் அவளை தடுக்க நினைச்சேன். இன்ஃபேக்ட் நான் கீழே கூட வரலாம் தான் நினைச்சேன். ஆனா லக்ஷ்மி தான் கதவை லாக் பண்ணிட்டா. அவ ரொம்ப அப்செட்டா இருக்கால. சரி ப்ரோ, நீங்க எதுக்காக அவங்கள இவ்ளோ அப்செட் ஆக விட்டீங்க? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் கொண்டு வந்தீங்க? கதவை மூடிட்டாங்களாமே. லக்ஷ்மி அண்ணி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா சொல்லுங்க? கண்டிப்பா இது வேற யாரோ ஒருத்தர் பண்ண வேலையா தான் இருக்கும். எனக்கு மட்டும் நல்லா தெரியும், என் அண்ணி இந்த மாதிரி வேலையை பண்றவங்க கிடையாது. ஆனா ரிஷி ப்ரோ அவங்க இப்ப விட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க, அதுலயும் உங்களை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க கண்ணீரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க. மாமாவை, பாட்டிய, எனக்கு வருத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு கண்ணீரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் என் அண்ணி இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. சாரி ஆயுஷ், ஐ அம் ரியலி சாரி. பட் நான் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தானா. ஆனா நீங்க தடுக்கவே இல்லையே ரிஷி ப்ரோ. முடியல, என்னால தடுக்க முடியல. என்ன பேசுறீங்க ப்ரோ? உங்க மனசாட்சியை கேளுங்க. நீங்க தடுக்கல, நீங்க தடுக்க விரும்பல. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு உண்மையை சொல்லுவேன், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. டேய், நானே இதை எதிர்பார்க்கல ஆயுஷ். இப்படி நடக்கும்னு நினைக்கல. தப்பு என்னோடது. பட் நிஜமாவே என்னால முடியல ஆயுஷ். ஐ அம் சாரி. என்ன சாரி? இல்ல ரிஷி ப்ரோ, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. அவங்க கதவு வரைக்கும் போயிட்டு அங்க நின்னு திரும்பி உங்களை மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா நீங்க தான் அவங்களை தடுக்கிறதுக்கு வரவே இல்ல. அதனால நீங்க இப்ப மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாது. நான் உங்களை இதுக்காக எப்பவும் மன்னிக்கவும் மாட்டேன் ரிஷி ப்ரோ. ஐம் சாரி, எப்பவும் மன்னிக்க மாட்டேன். ஆயுஷ், தப்பு என்னோடதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால லக்ஷ்மியை தடுக்க முடியல. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மன்னிப்பே இல்ல. இன்னைக்கு என்னால லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ஒருவேளை நான் அந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தா லக்ஷ்மி இன்னைக்கு ஏன் கூட இந்த வீட்டுல இருந்திருப்பா. எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஐ அம் சாரி லக்ஷ்மி. ஓ மை காட் அண்ணி, ஐ காண்ட் பிலீவ் இட். ஃபைனலி இன்னைக்கு லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ரிஷிக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. யூனோ, நான் தினமும் ஒரே ஒரு கனவு தான் கண்டேன். ஒரு விஷயம் தான் இருந்தது, அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அண்ணி, இந்த பழமொழியை கேட்டிருக்கீங்களா? மனசார கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா அந்த ஆசைகள் நிறைவேறும். இது சினிமா வசனம் மாதிரி இருக்குன்னு தெரியும், ஆனா நிறைவேறிடுச்சு. இந்த லாஜிக் படி பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையான காதல் இல்லவே இல்ல. அவங்க சேர்ந்திருக்க கூடாது. அவங்க ஜோடி ஆகி இருந்தா ஏன் பிரிய போறாங்க? டே 1ல இருந்து நாம தான் ரைட். ரிஷி லக்ஷ்மிய லவ் பண்ணவே இல்ல. கரெக்ட் அண்ணி. ஆனா மலிஷ்கா மனசார ரிஷிய லவ் பண்றா, அவனை விரும்புறா. அவங்க காதலுடைய சக்திய பாருங்க. ரிஷிக்கு மலிஷ்காவுக்காக விடுதலை கிடைச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. யூ நோ வாட் கரிஷ்மா, மலிஷ்கா தான் ரிஷிக்கு ஏத்தவ என்ன நினைக்கும். சோனியா, தேவிகா, ஃபைனலி. ஒன் செகண்ட், என்ன இவ்ளோ பூரிப்பா இருக்கீங்க? என்ன ஆச்சு? சொல்லுங்க. குட் நியூஸா? என்னத்த, ஏதாவது குட் நியூஸா? சித்தி ஏன் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க? ஒரு விஷயம் இவ்ளோ நாள் நடக்காம இருந்தது. என்ன? எல்லாம் முடிஞ்சாச்சு சோனியா, எல்லாமே முடிஞ்சாச்சு. அத்தை, என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரிஷி லக்ஷ்மியோட புடியில இருந்து விடுதலை ஆயிட்டா. ரிஷிக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. வாட்? ரியலி? ஆமா. என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? நிஜமாவே டிவோர்ஸ் ஆயிடுச்சா? நிஜமா, ஆப்வியஸ்லி நிஜமாதான். ஐம் சோ ஹாப்பி அத்தை. பார்ட்டி பண்ணி ஆகணும். பெரிய பார்ட்டி பண்ணலாம், சரியா? சோனியா, கிராண்ட் பார்ட்டி பண்ணணும். கிராண்ட் பார்ட்டி. சோனியா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? என்னத்த நீங்க பின்ன கொண்டாடாம? ஃபைனலி என் அண்ணனுக்கு அந்த திருட்டு பொண்ணு கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன் இப்படி பேசுற சோனியா? லக்ஷ்மி அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல. லக்ஷ்மி அண்ணி நம்ம எல்லாருக்காகவும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா நாம கஷ்டத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி அண்ணி தான் ரிஷி அண்ணனுக்கு கரெக்டானவங்க. அண்ட் ரிஷி அண்ணன் அவங்க இல்லனா ரொம்பவே அவர் கஷ்டப்படுவாரு. இது நடந்திருக்கவே கூடாது. ஆர் யூ மேட் தேவிகா? அந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றத நீ பாட்டு. எல்லா தொல்லையும் இதோட முடிஞ்சிருச்சு. ரிஷி என்ன மட்டும் சந்தோஷமா இருந்திருந்தா டிவோர்ஸ் கொடுத்திருக்க மாட்டால. அவ இங்க இருந்திருப்பா. அதெல்லாம் இல்ல. சிவமூர்த்தி, இவங்க எல்லாரும் என்னைக்குதான் திருந்த போறாங்களோ தெரியல. நாங்க ஒழுக்கத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இங்க சில ஜென்மங்கள் தான் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, ஆனா ரிஷிய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவன் எவ்வளவு வருத்தத்தோட இருக்கான். ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க மாட்டாமா. லக்ஷ்மி தான் இங்க இருந்து போயிட்டால, கூடிய சீக்கிரத்துல அவ காட்டினது போலியான காதல்னு புரிஞ்சுக்குவான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படணும்? என்னைக்கு இதை ரியலைஸ் பண்றானோ அன்னைக்கு அவன் சரியாயிடுவான். நான் அவனோட பாட்டியா இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவன் சந்தோஷம் எதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு அம்மாவா இருந்து ஒன்னால புரிஞ்சுக்க முடியலையே. நடக்கிற விளையாட்ட நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
நாங்க லக்ஷ்மிய சரியா புரிஞ்சுக்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ரிஷியையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி இங்க வர்றதுக்கு முன்னாடில இருந்து ரிஷிக்கு எல்லாமே நாம தானே செஞ்சோம், சரியா? அதனால அவனுக்கு என்ன செஞ்சா சந்தோஷம்னு நமக்கு தான் தெரியும். முக்கியமா எனக்கு தெரியுமா. அப்ப இங்க பேசி பிரயோஜனம் இல்ல. ரிஷிய பார்த்து அவனுக்கு புரிய வைன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஏன்னா நீதான் லக்ஷ்மிய வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சபதம் போட்டிருந்த. உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ரிஷி லக்ஷ்மிய வீட்டை விட்டு அனுப்புனா. இதை நான் மறக்கவே இல்லை நீலம். அதனாலதான் லக்ஷ்மி காரணத்தை சொல்லாமையே போயிட்டா. உன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு அவ மௌனமா இருந்துட்டா. அதனாலதான் அவ எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிருக்கா. அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல எந்த தர்ம சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சா. நான் லக்ஷ்மிய பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது. எவ்வளவு சொன்னாலும் நீ அதை ஒத்துக்க மாட்ட. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், ரிஷியோட சந்தோஷத்துக்காக ஏதாவது செய். அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். ரொம்ப பேசுவாங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்பவும் அவங்க லக்ஷ்மியோட பிடியில தான் இருக்காங்க. வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லக்ஷ்மியோட மந்திரம் மறையணும்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்த அம்மா சரியா சொன்னாங்க. ரிஷியோட சந்தோஷத்துக்காக நாம ஏதாவது செய்யணும், அதுவும் சீக்கிரமா. லக்ஷ்மி, நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. நீ இல்லாம நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. என் லைஃபே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஐ மீன், நீ போய் கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். நீ இப்பதானே போயிருப்ப. ஆனா அதுக்குள்ள நான் லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை வருத்தப்பட வச்சிருக்கேன், உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன், உன்னை ஏமாத்திருக்கேன், உன்னை சீட் பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் யோசிக்காம ஏத்துக்க தயாரா இருக்கேன். பட் நீ என் கூட இங்க இருக்கணும். உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். அண்ட் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துறாத லக்ஷ்மி. நீ இல்லாம வாழ முடியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ரியலி ஐ ஸ்வேர், நீ இல்லாம நான் இல்ல. இந்த சின்ன பீரியட்லயே நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். தட் ஐ கான்ட் லிவ் வித்அவுட் யூ. என்னால முடியாது. அப்ப நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண? நான் உன்னை விட்டு போற மாதிரி நீ எதுக்காக பண்ண? நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்றல, அப்ப எதுக்காக நீ அப்படிலாம் பண்ண? என்னோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா நீ? என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? இது எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம்னு உனக்கு தெரியாதா ரிஷி? மலிஷ்கா உன்னை தொடும்போது கூட அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா நான் உங்க 2 பேரையும் அவளோட பெட்ரூம்ல ஒன்னா பார்த்த ரிஷி.